பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு டியூட்டி. இப்போ டைம் கிட்ட 10:30 மணி ஆகுது. நான் இப்போ போனால் தான் நான் ஆர்டர் பார்க்க முடியும். இப்போ ஆர்டர் இருக்குமா இருக்குமான்னு தெரியல. நான் சீக்கிரமாக போனால் தான் நான் சீக்கிரமாக லாகின் பண்ண முடியும். அதனால டெய்லி நான் 10:30 மணிக்கு கிளம்பிடுவேன். இன்றைக்கி ஆர்டர் இருக்குமா இருக்காதுன்னு தெரியல. ஏன்னா அந்த கடல்கிட்ட தான் இருக்குது. இப்போ தான் நான் ஜோனுக்குள்ளே வந்தேன். இப்போ நான் லாகின் பண்ண போகிறேன். நான் எப்படி லாகின் பண்ணுறேன் பாருங்கள். மாஸ்க் போட தான் அது வந்து லாகின் பண்ண முடியுமே. இந்த கொரோனா டைமில் வந்து மாஸ்க் போட மட்டும் தான் லாகின் பண்ண முடியுமே. லாகின் பண்ணிட்டேன். கார்டு வந்து காட்டுச்சு. இப்போ வந்து எனக்கு ஆர்டர் வந்துருக்கு பாருங்கள். இப்போ நான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆந்திரா சில்லி வாங்கிட்டு வரேன். இப்போ இந்த ஆர்டர் வந்து நான் வந்து பிக்கப் எடுக்க போகிறேன். பிக்கப் எப்படி எடுக்கிறேன்னா ஃபோட்டோ எடுக்கணும். அதை இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போயிட்டேன். ஐட்டம் வாங்கிட்டேன். போகிற இடம் எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணும். அதான் மேப்பை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். நான் வந்து இப்போ மேப்பை நான் ஓப்பன் இப்போ நம்ம டெஸ்டினேஷனை நெருங்கிட்டோம். இப்போ நான் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு நான் போக போகிறேன். அப்படியே போயிட்டே இருப்போம். வாங்க. இப்போ கஸ்டமர் வீடியோ எனக்கு எங்கன்னே எனக்கு தெரியல. ஆனால் அதனால நம்ம கஸ்டமர் நான் கால் பண்ண போகிறேன். இதில் கால்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அது நீட் டைரக்ஷன் இருந்தால் கஸ்டமர் கால் போகும். என் நம்பர் வந்து கஸ்டமர் காட்டாது. ஸ்விக்கி மூலமாக தான் அவங்களுக்கு கால் போகும். இப்போ அவங்க எனக்கு உடனே கால் பண்ணுவாங்க. இப்போ பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? நான் அட்டன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது நான் அந்த ஆர்டர் நான் லேட்டாக திருப்பி நான் வந்து சீக்கிரமாக தான் நான் கொடுத்தேன். ஆனால் இன்னொரு கஸ்டமர், ரெண்டாவது கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்லப்பா நீ எதனால் லேட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா டிராஃபிக் ஜாம் அதெல்லாம் இருக்கும். ஸோ அவங்க புரிஞ்சுட்டு டிப்ஸும் தருவாங்க, தராமலே விடுவாங்க. ரெண்டாவது நான் சாப்பிடல. ஏன்னா இப்போ வந்து லஞ்ச் டைமு. இப்போது 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வந்து 4 மணி தான் சாப்பிட முடியும். ஏன்னா இப்போ நான் சாப்பிட போயிட்டா எனக்கு வந்து ஆர்டர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆர்டர் பார்க்க முடியாது. கஸ்டமர் சாப்பிடாம இருப்பாங்கன்றதுக்காக எங்கள் சாப்பாடு நாங்கள் அப்புறமா சாப்பிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்து நான் சாப்பிடுவோம். அதுவே நான் 7 மணிக்கு தான் வந்து நான் போவேன். அப்போ டிஃபன் டைம் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கிலோ போயிருப்பாங்க. இவங்களால தான் நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. ஆர்டர் ஒன்று விழுது. இந்த ஆர்டருக்கு 10 ரூபா கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு 4வது ஆர்டரு. நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்னொரு ஆர்டர் எனக்கு இருக்குது பேட்ச் ஆர்டர். இது வந்து எனக்கு 5வது ஆர்டரு. இந்த ஆர்டர் 23 ரூபா கொடுத்துருக்காங்க. ஃபுட் டெலிவரி பண்ணிவிட்டேன். நான் கஸ்டமருக்கு வந்தோடனே கால் பண்ணேன். அவங்க எடுக்கல. 10 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் ஃபுட் டெலிவரி பண்ணேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 12 மணி ஆகுது. 10:59 வந்து எனக்கு வந்து அண்ணா நகர்லேருந்து மதுரை வரைக்கும் ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் நான் கொடுத்துட்டு எனக்கு வரதுக்கு எனக்கு 1 hour ஆயிடுச்சு. டைம் 12 மணி ஆகுது. கிட்டத்தட்ட காலையில் எத்தனை மணி? நான் 10:30 மணிக்கு நான் போனேன். இப்போ 11:30 மணி கிட்ட 13 மணி நேரம் ஆகுது. இந்த 13 மணி நேரத்தில் நான் 10 ஆர்டர் தான் நான் பார்த்தேன். அந்த 10 ஆர்டரில் எனக்கு 400 ரூபாய் தான் வந்தது. நான் 425 ரூபா பார்த்துருந்தா தான் எனக்கு 225 ரூபா. நான் அன்றைக்கி 400 தான் பார்த்தேன். இப்போ எனக்கு அந்த 225 ரூபா கிடையாது. 200 ரூபா பெட்ரோலு 200 ரூபா நான் பார்த்தது. அதனால் எனக்கு சம்பளமே இன்றைக்கி 200 ரூபா தான்.